வணக்கம் நண்பர்களே. யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு மாணவர் எப்படி படிக்க வேண்டும், ஹவு டு ஸ்டடி, இதை தான் இந்த வீடியோவில் நான் டெமோவாக சொல்லித்தர போகிறேன். தயவுசெய்து வீடியோவை ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய மாணவர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் 9 மணி நேரம் 12 மணி நேரம் படிப்பாங்க, நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, நிறைய ரிசோர்ஸ்லேருந்து படிப்பாங்க. ஆனாலும் அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது, நாலேஜ் அப்டெயின் பண்ண மாதிரியே இருக்காது, படித்ததெல்லாம் மறந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை பார்ப்பேன். இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எக்ஸாமினேஷனுடைய நேச்சரை புரிஞ்சுக்கல, எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியல. எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சரி, எப்படி சார் படிக்கணும்? யூபிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா அதிலே தெளிவாக யூபிஎஸ்சி சொல்கிறாங்க. நம்மக்கிட்ட யூபிஎஸ்சி எதிர்பார்க்கறது இன்டெப்த் நாலேஜ், புரிதல், ரைட்டா? ரேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் முக்கியம் இல்லை, ரேஞ்ச் முக்கியம் இல்லை, ஹாரிசாண்டல் முக்கியம் இல்லை, வெர்டிக்கல் டெப்த் தான் முக்கியம். எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறீங்க, நாலேஜ் உண்மையில இருக்கா, இதை தான் அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ நம்ம எதில் ஃபோக்கஸ் பண்ணணும்னா புரிதலில் ஃபோக்கஸ் பண்ணணும். எந்த சப்ஜெக்டில் எந்த டாபிக் படித்தாலும் முதல்ல அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கணும். கான்செப்ட்னா என்ன? கருத்து, ஐடியா. இதை ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணணும். ஸோ இதுதான் கரெக்டான படிப்பு. இதோடு சேர்ந்து மனப்பாடமும் பண்ணணும். இப்போ ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி மாதிரி சப்ஜெக்ட்ஸில் மனப்பாடம் கொஞ்சம் அதிகமாகவே பண்ணணும். மற்ற சப்ஜெக்ட்ஸில் மனப்பாடம் இருக்குது. ஆனால் நீங்கள் எடுத்த உடனே மனப்பாடத்துக்கு போயிட்டீங்கன்னா யூஸ் இருக்காது, நாலேஜ் உங்களுக்கு கிடைக்காது. இதை நீங்கள் எப்படி ஈஸியாக பண்ணலான்னா, நான் கொடுக்குற அட்வைஸை ஃபாலோ பண்ணுங்கள். இதை நான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சொல்லுவேன். ஒரு மைண்ட் மேப் வச்சுங்க. இன்னர் சர்க்கிள், அவுட்டர் சர்க்கிள், ஓகேவா? 2 சர்க்கிள் அப்படியே விஷுவலைஸ் பண்ணுங்க. இன்னர் சர்க்கிள் அப்படிங்கிறது புரிதல், கான்செப்ஷுவல் நாலேஜ். முதல்ல இதுக்கு தான் போகணும். இந்த கான்செப்ஷுவல் நாலேஜ் எடுத்ததுக்கப்புறம் அந்த கான்செப்டை சுற்றி இருக்க ஃபேக்ட்ஸ், ஃபிகர்ஸ், டேட்டா, இன்ஃபர்மேஷன், இயர், பர்சனாலிட்டி, இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணலாம். இப்படி பண்ணும்போது கான்செப்டும் ஸ்ட்ராங் ஆகிடும், அதோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த மனப்பாடமும் பார்த்தீங்கன்னா மைண்டுக்குள்ளே போயிடும். இதுதான் ப்ராப்பர் ஸ்டடிங், ஓகேவா? இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா படிக்கிறது ஈஸியாக இருக்கும், நாலேஜ் பெட்டராக ரீட்டைன் ஆகும். சரி, இதை எப்படி ப்ராக்டிக்கலாக பண்ணணும்? இன்னர் சர்க்கிள், அவுட்டர் சர்க்கிளை மைண்டில் வச்சுட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும். உண்மையான படிப்பு அப்படிங்கிறது சைமல்டேனியஸாக எழுதி பார்த்துக்கிட்டே படிக்கணும். இதுதான் உண்மையான படிப்பு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட சொல்லுவாங்க, சார் இந்த மாதிரி பண்ணால் டைம் ஆகுதுன்னு. நான் சொல்லுவேன், இப்படி பண்ணால் தான் டைம் குறையும், பெருசெல்லாம் டைம் ஆகாது. புக் எடுத்து அதில் இருக்கிறத அப்படியே ஃபோட்டோ காப்பி பண்ணி நான் எழுத சொல்லுவேன். புக் எடுத்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த மாதிரி சாதாரணமாக ஒரு பேப்பர் பேனா எடுத்து சின்ன சின்ன பாயிண்ட்டை எழுதி பார்க்கணும். இதுதான் கரெக்டான படிப்பு. சிம்பிள் மெத்தட், பவர்ஃபுல் மெத்தட். இந்த மாதிரி படிச்சிங்கன்னா பல வருஷம் ஆனாலும் மறக்காது. நடுவில் கொஞ்சம் மறந்தாலும் ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எழுதி பார்த்தா நேரம் வீணாகும், கை வலிக்கும் அப்படின்னு சோம்பேறித்தனப்பட்டா மேலோட்டமாக படிப்பீங்க, நாலேஜ் கிடைக்காது, மறந்துக்கிட்டே இருக்கும், நமக்கு வருடம் வீணாகும், அட்டெம்ப்ட் வீணாகும். இந்த தவறு செய்யக்கூடாது. அப்போ எழுதிக்கிட்டே படிக்கணும். எழுதிக்கிட்டு படிக்கும்போது தான் வேலை நடக்கும். வேலைன்றது நாலேஜ் அப்லோட் ஆகுது, அதை கண்ணால் பார்க்க முடியாது, இன்விசிபிள். ஆனால் அந்த வேலை நடக்கும். அது நடக்கிறது எப்படின்னா எழுதி பார்த்துக்கிட்டு படிக்கணும். புரியுதா? சரி, இப்போ நான் உங்களுக்கு ஒரு சாம்பிள் டாப்பிக்கை குவாலிட்டி சப்ஜெக்டில் எடுத்து சொல்லித்தரேன். எப்படி படிக்கிறது அப்படின்றத நம்ம டெமான்ஸ்ட்ரேஷனாக இப்போ நடத்துகிறேன். கவனிங்க. லக்ஷ்மிகாந்த் புக்கை நான் எடுத்திருக்கேன். சாப்டர் நம்பர் 11, பார்லிமெண்ட்ரி சிஸ்டம். இது ஒரு ஓல்டு வெர்ஷன் புக் தான். நியூ வெர்ஷன் புக்கில் எக்ஸாக்டாக சாப்டர் நம்பர் எனக்கு தெரியல, பட் கண்டென்ட் ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும். ஸோ பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் டாப்பிக்கை வச்சு எப்படி படிக்கிறது அப்படிங்கிறத இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக பார்த்தோம். புக் எடுத்துட்டேன். புக் என் கையில் இருக்குங்க. மற்ற விஷயங்களும் இருக்குது, பேப்பர் இருக்குது, பேனா இருக்குது. இந்த கேள்விக்கும் பதில் சொல்லிடுறேன். படிக்கிறது எல்லாத்தையும் நோட்ஸாக எடுக்கணுமா சார்னு கேட்பாங்க. நோட்ஸாக எடுக்கலாம், எடுக்காமலும் போகலாம், உங்கள் இஷ்டம். நேரம் இருந்தால் எடுங்க, அப்படிலாம் புக்லேயே குறித்து வச்சு அதிலே படிங்க, நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஆனால் படிக்கிறதுங்கிறது எழுதி பார்த்தாகணும். அந்த ப்ராசஸில் இது வந்துடணும். எழுதி பார்க்குற பேப்பரை குப்பையில் கூட போடலாம், ஆனால் படிக்கும் பொழுதே எழுதி பார்த்துக்கணும். படித்து எழுதிக்கிட்டே படிச்சிங்கன்னா தான் படிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ தான் நாலேஜ் வந்து ஏறி இருக்குன்னு அர்த்தம், வேலை நடந்திருக்குன்னு அர்த்தம். புரியுதா? தேவைப்பட்டால் நோட்ஸ் எடுக்கலாம், நோட்ஸ் எடுக்காமல் போனால், ஆனால் எழுதி பார்த்து படித்து வேலையை நீங்கள் முடிச்சிருக்கணும். ஓகே, நம்ம இப்போ வேலையை ஆரம்பிக்கலாமா? பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் புக் எடுத்துட்டேன். முதல்ல முழு கவனத்தை கொண்டு வரணும். உலகத்தை மறந்துடணும். அப்பா, அம்மா, வீடு, சினிமா ஸ்டார், என்டர்டைன்மெண்ட் எல்லாத்தையும் மறந்துடணும். ஏன் ஆக்சுவல் ஐஏஎஸ் எக்ஸாமே மறந்துடணும். டார்கெட்டை யோசிக்கக்கூடாது. இந்த செகண்டில் வாழணும். இன்றைக்கி இந்த செகண்டில் நான் வாழ்ந்து கரெக்டாக படித்தேன்னா டார்கெட் என்னை நோக்கி வரும். அதை நம்பிக்கை வச்சு படிக்கணும். கவனத்தை செதற விட்டுட்டு படித்தோன்னா நாலேஜ் நமக்கு கிடைக்காது, டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஓகே, பார்லிமெண்ட்ரி சிஸ்டம்
பார்லிமெண்ட் என்ன? நாடாளுமன்றம். இதை தான் நான் இன்னைக்கு படிக்க போறேன். ஓகேவா? ஸோ இன்னைக்கு இதை படிக்கிறேன் அப்படின்னு அசியூம் பண்ணியிருக்கேன். The Constitution of India provides for a parliamentary form of government both at the center and in the states. நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்? இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியலமைப்பு இந்தியாவுக்கு பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டை கொடுத்துருக்கு, நாடாளுமன்ற அமைப்பை கொடுத்துருக்கு. எங்க? சென்ட்ரல்லையும் கொடுத்துருக்கு, ஸ்டேட்லையும் கொடுத்துருக்கு. அப்போ அப்படியே புரிஞ்சுக்கணும். ஓ, சென்ட்ரல் லெவலில் இந்தியா லெவலில் பார்லிமெண்டரி சிஸ்டம் இருக்கு, ஒரு ஸ்டேட்டுக்கும் பார்லிமெண்டரி சிஸ்டம் இருக்கு. ஓகே, நான் தமிழ்நாட்டில் இருக்கேன், அப்போ தமிழ்நாட்டில் ஒரு பார்லிமெண்டரி சிஸ்டம் இருக்கு. ஆமாம், கரெக்டு தான், சிஎம் இருக்காரு, அசம்பிளின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த மாதிரி புரிஞ்சுக்கணும், சிம்பிளாக புரிஞ்சுக்கணும், கான்செப்ட்ஸ்லாம் புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு இன்னர் சர்க்கிளுக்கு போகணும். ஓகேவா? ரைட், அதை நான் அப்படியே எழுதி பார்க்குறேங்க. சிம்பிள் இங்கிலீஷில் பேப்பரில் எழுதி பார்க்குறேன். Constitution of India provides for parliamentary system. சிம்பிள் இங்கிலீஷில் எழுதுங்க. ஃப்ளோ சார்ட் போட்டு எழுதலாம், ஆரோ மார்க் போட்டு, உங்கள் இஷ்டம் தான், பாக்ஸ் போட்டு. ஆக மொத்தம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். அடுத்தது அவுட்டர் சர்க்கிளில் ஃபேக்ட் வருது பாருங்க. ஆர்டிகல் 74 and 75 டீல் வித் பார்லிமெண்டரி சிஸ்டம் அட் த சென்டர். ஆர்டிகல் 163 and 164 in the state. ஓகே, பார்லிமெண்டரி சிஸ்டம் கான்ஸ்டியூஷன் சொல்லிருச்சு. கான்ஸ்டியூஷனுக்குள்ள ஆர்டிகல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 74, 75 இது சென்ட்ரல் லெவலில் இருக்கக்கூடிய பார்லிமெண்டரி சிஸ்டம் பற்றி சொல்லுது. ஓகேவா? அப்படியே எழுதுங்க. கொஞ்சம் டர்ன் பண்ணிக்கிறேன். ஸோ அப்படியே எழுதுங்க. சிம்பிள் 74, 75 ஆர்டிக்கல். இது எதை பற்றி பேசுது? சென்ட்ரல் லெவலில் இருக்கக்கூடிய பார்லிமெண்டரி சிஸ்டம். அடுத்தது ஆர்டிக்கல் 163, 164 இது ஸ்டேட் லெவலில் இருக்கிற பார்லிமெண்டரி சிஸ்டம் பற்றி பேசுது. ரைட்டா? இந்த மாதிரி புரிஞ்சு எழுதணும். அடுத்தது மேற்கொண்டு போகலாம். Modern democratic governments are classified into parliamentary and presidential on the basis of nature of relations between the executive and legislative organs of the government. கொஞ்சம் லென்த்தி சென்டென்ஸாக இருக்குது, புரியலன்னா மறுபடியும் கூட படிக்கலாம். மாடர்ன் டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்ஸ், இனி தேதியில் இருக்கக்கூடிய ஜனநாயக நாடுகள், அரசுகள் ஆர் கிளாசிஃபைடு வகைப்படுத்தப்படுகின்றன இன்டு பார்லிமெண்ட்ரி அண்ட் பிரசிடென்ஷியல். ஓகே, இன்னைக்கு தேதியில் இருக்க ஜனநாயக நாடுகளில் ரெண்டு முக்கியமான சிஸ்டம் இருக்குது, பார்லிமெண்ட்ரி, இன்னொன்று பிரசிடென்ஷியல். இன்றைக்கி நான் பிரசிடென்ஷியலை தான் இன்றைக்கி படிக்கிறேன் சாப்டரில், இன்றைக்கி நான் பார்லிமெண்ட்ரியை படிக்கிறேன் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இப்போ நான் வந்து பார்லிமெண்ட்ரி படிச்சுட்டு இருக்கேன், அப்போது இன்னொரு சிஸ்டம் பிரசிடென்ஷியல் இருக்குது போல இருக்குது அப்படின்றத நான் புரிஞ்சுக்கணும். ஓகே, எதை வச்சு கிளாஸிஃபை பண்ணுறாங்க? ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ். ஓகேவா? டெமோக்ரஸியில் பார்த்தீங்கன்னா 3 ஆர்கன்ஸ் இருக்குது, 3 பில்லர் இருக்குது. எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ், ஜுடிஷியரி. லெஜிஸ்லேட்டிவ் அப்படின்றது லா மேக்கிங் பாடி. ஓகேவா? சட்டமன்றம். எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்றது அதிகார மையம், நிர்வாகத்துறை. இதில் மினிஸ்டர், சிஎம், பிரைம் மினிஸ்டர், ஆஃபீஸர்ஸ்லாம் வருவாங்க. மூன்றாவது ஜுடிஷியரி, நீதித்துறை, கோர்ட், ஜட்ஜஸ், இவங்கெல்லாம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், நிர்வாகத்துறை, சட்டமன்றம், இந்த ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை வச்சு தான் பார்லிமெண்டரி சிஸ்டமா பிரசிடென்ஷியல் சிஸ்டமா அப்படிங்கிறத நம்ம நிர்ணயம் பண்ணுறோம். இதை நான் புரிஞ்சுக்கிறேன். ஓகேவா? அப்போ நான் எழுதுறேன். எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர், இதனுடைய ரிலேஷன்ஷிப்பை வச்சு தான் 2 விதமான சிஸ்டமை நாம் கொண்டு வரோம். ஒன்று பார்லிமெண்ட்ரி, இன்னொன்று பிரசிடென்ஷியல். இப்போ இந்தியா வந்து பார்லிமெண்டரி சிஸ்டம், அமெரிக்கா பிரசிடென்ஷியல் சிஸ்டம். அமெரிக்காவில் லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ் ரிலேஷன்ஷிப் வேறு மாதிரி இருக்கும், இந்தியாவில் அது வேறு மாதிரி இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டே போகணும். அடுத்தது பார்லிமெண்டரி சிஸ்டம் இஸ் த ஒன் இன் விச் எக்ஸிக்யூட்டிவ் இஸ் ரெஸ்பான்சிபிள் டு த லெஜிஸ்லேச்சர் ஃபார் இட்ஸ் பாலிசிஸ் அண்ட் ஆக்ட்ஸ். இந்தியா பார்லிமெண்டரி சிஸ்டம் இல்லையா? இது நமக்கு தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் லெஜிஸ்லேச்சருக்கு ரெஸ்பான்சிபிளாங்க. அப்போது பொறுப்புத்தன்மை எக்ஸிக்யூட்டிவ்க்கு இருக்குது. எக்ஸிக்யூட்டிவ்ல யார் வருவா? சென்ட்ரல் லெவலில் பிரைம் மினிஸ்டர் வருவார், மற்ற மினிஸ்டர்ஸ் வருவாங்க. லெஜிஸ்லேச்சரில் யார் வருவா? எல்லா எம்பிஸும் வருவாங்க, ராஜ்யசபா எம்பி, லோக்சபா எம்பி வருவாங்க. இப்போ ராகுல் காந்தி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து லெஜிஸ்லேச்சரில் வருவார், ஏன்னா அவர் ஆளுங்கட்சி இல்லை, லெஜிஸ்லேச்சர். பிரைம் மினிஸ்டர் மோடி இதில் வருவார், எக்ஸிக்யூட்டிவ்ல வருவார், ஏன்னா அவர் ரூலிங் பார்ட்டியில் இருக்கார். இப்போது லெஜிஸ்லேச்சரில் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு கேள்வி கேட்டால் மோடி அவர்கள் ஆன்சர் பண்ணணும். இதுதான் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓ, அப்போ இது ஒரு மிகப்பெரிய சிறப்பம்சம் இருக்குது. இது ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் போல இருக்குது. எக்ஸிக்யூட்டிவ்
லெஜிஸ்லேச்சருக்கு பதில் சொல்லணும் போல இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இது லாஜிக்கல் தானே? லெஜிஸ்லேச்சர் யார்? எம்பிஎஸ் இருக்காங்க, அது சட்டமன்றம், அவங்க தான் சட்டத்தை ஏற்றுறாங்க. அவங்கள சூஸ் பண்ணது யார்? அவங்கள எலெக்ட் பண்ணது நாம தானே? நமக்கு சார்பாக அவங்க இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு யார் ரெஸ்பான்சிபிளாக இருக்கா? எக்ஸிக்யூட்டிவ் இருக்காங்க, பிரைம் மினிஸ்டர் எக்ஸிக்யூட்டிவ். எம்பி வந்து லெஜிஸ்லேச்சரில் இருக்கிறவங்க, அவங்க தான் நம்மளை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. எக்ஸிக்யூட்டிவ் இஸ் நவ் ரெஸ்பான்சிபிள் டு லெஜிஸ்லேச்சர். ஓகேங்களா? அது டீப்பாக படிக்கணும், புரிஞ்சு படிக்கணும். The presidential system, on the other hand, is one in which executive is not responsible for the legislature for its policies and acts. It is constitutionally independent of the legislature. ஓகேவா? சிம்பிளாக டயக்ராம் வரைஞ்சு கூட நான் புரிஞ்சுக்கலாங்க. பிரசிடென்ஷியல் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேச்சர் தனியாக, எக்ஸிக்யூட்டிவ் தனியாக இருக்குது இல்லையா? ஏன்னா எக்ஸிக்யூட்டிவ்க்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை இல்லையா? இப்படி நான் ஒரு வென் டயக்ராம் மாதிரி வரையலாமா? ரெண்டும் செப்பரேட்டாக இருக்கா? இது என்ன சிஸ்டம்? பிரசிடென்ஷியல் சிஸ்டம். சிம்பிளாக அந்த மாதிரி எழுதி பாருங்க. அடுத்தது பார்லிமெண்ட்ரி சிஸ்டமில் எப்படி இருக்கும்? எக்ஸிக்யூட்டிவும் லெஜிஸ்லேச்சரும் ஃபியூஸ் ஆகிருக்கும் இல்லையா? கனெக்ஷன் இருக்கா? அதனால தானே இது ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட்டாக இருக்கு. லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ், இது வந்து பார்லிமெண்ட்ரி சிஸ்டம். புரியுதுங்களா? ரைட்டா? இந்த மாதிரி வரைஞ்சி படித்தோன்னா நான் மறக்க மாட்டேன், எவ்வளோ வருஷம் ஆனாலும் மறக்காது. இப்படி தான் படிக்கணும். அடுத்து, the parliamentary system is also known as the cabinet government or responsible government or Westminster government. இப்போ அவுட்டர் சர்க்கிளில் சில ஃபேக்ட்ஸ் இருக்கு பாருங்க. அவுட்டர் சர்க்கிள் தான் இந்த மனப்பாடம், ஃபேக்ட்ஸ், ஃபிகர்ஸ், டேட்டா இதெல்லாம். இந்த பார்லிமெண்ட்ரி சிஸ்டம்க்கு இன்னும் சில பேர் இருக்கான். ஒன்று கேபினெட் கவர்மெண்ட், இன்னொன்று ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட், இன்னொன்று வெஸ்ட்மின்ஸ்டர். அப்போ இது அப்படியே எழுதணும், கேபினெட், ரெஸ்பான்சிபிள்ன்றது இம்ப்ளைடு தான் இல்லையா? கான்செப்ட்லேயே படிச்சிட்டோம். அடுத்தது வெஸ்ட்மின்ஸ்டர். அப்போ நான் கொஞ்சம் மெனக்கெட்டு மனப்பாடம் பண்ணணும்னா வெஸ்ட்மின்ஸ்டரை மனப்பாடம் பண்ணணும். ஓகேவா? வெஸ்ட்மின்ஸ்டர். ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்தியா, யூகே, ஜப்பான், கனடா, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி. ஓகேவா? அப்போ இங்கே இருக்கிறது வெஸ்ட்மின்ஸ்டர் கவர்மெண்ட்னு சொல்லலாம், கேபினெட் கவர்மெண்ட்னு சொல்லலாம், பிரைம் மினிஸ்டர் கவர்மெண்ட்னு சொல்லலாம். ஓகேவா? அடுத்தது பிரசிடென்ஷியல் கவர்மெண்ட். இதுக்கு வேறு சில பேர் கொடுத்துருக்காங்க பாருங்க. பிரசிடென்ஷியல் கவர்மெண்ட் on the other hand is also known as non-responsible or non-parliamentary or fixed executive system. பிரசிடென்ஷியல் சிஸ்டம் நான் பார்லிமெண்ட்ரின்னு சொல்லலாமா? லாஜிக்கல் தானே? பார்லிமெண்ட்ரி இல்லைன்னா அது பிரசிடென்ஷியல் தான். அது இல்லாமல் அது நான் ரெஸ்பான்சிபிள்னு சொல்லலாம். இதை கான்செப்ட்ஸுவலாகவே பார்த்துட்டோம். அது இல்லாமல் அதை ஃபிக்ஸ்டு எக்ஸிக்யூட்டிவ் சிஸ்டம் அப்படின்னும் சொல்லலாம். ஓகேவா? அப்போ எழுதுறேன். நான் மெயினாக மனப்பாடம் பண்ண வேண்டியது ஃபிக்ஸ்டு எக்ஸிக்யூட்டிவ் சிஸ்டம். உதாரணத்துக்கு அமெரிக்கா ஃபிக்ஸ்டு எக்ஸிக்யூட்டிவ். ஆமாம், டெய்லி நியூஸில் வருது, அமெரிக்கா ட்ரம்ப் பிரசிடென்ட், அது பேர் ஃபிக்ஸ்டு எக்ஸிக்யூட்டிவ். ஓகே, இதை நான் மைண்டில் வச்சுக்கிறேன். இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்ரீலங்கா, யூஎஸ், ரஷ்யா, பிரேசில். ஓகேவா? அப்படி எழுதி மைண்டுக்குள்ளே கொண்டு போய் சேர்க்குறேன். அண்டை நாடான ஸ்ரீலங்கா பிரசிடென்ஷியல் சிஸ்டம் தான் போல இருக்குது. ஓகே, ரைட். அடுத்து, ஐவர் ஜெனிங்ஸ் கால் த பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் as cabinet system because the cabinet is the nucleus of power in a parliamentary system. ஐவர் ஜெனிங்ஸ் என்ற ஸ்காலர் என்ன சொல்றாராம்? பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் கேபினெட் சிஸ்டம்னு சொல்றாராங்க. ஏன்னா கேபினெட் தான் நியூக்ளியஸ் ஆஃப் பவர், அதிகார மையம் தான் கேபினெட். ஓகே, அப்போ கேபினெட்டுங்கிறது ஒரு கான்செப்ட். ஜெனரலாக கேபினெட்ல மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. ஓகேவா? அமைச்சரவைன்னு சொல்லுவாங்க. அதுதான் அதிகார மையமாக இருக்கு. ஓகே, அப்போ லெஜிஸ்லேச்சர் இருக்குன்னு படிச்சுட்டோம், எக்ஸிக்யூட்டிவ் இருக்குன்னு படிச்சுட்டோம். அப்போ கேபினெட்னா அமைச்சரவை. அவங்க நேச்சுரலாக எங்கே இருப்பாங்க? எக்ஸிக்யூட்டிவ் உள்ள தான் இருப்பாங்க இல்லையா? அப்போ பெருசாக நீங்கள் பார்க்குறது லெஜிஸ்லேச்சர், அதுக்குள்ளே வர்றது எக்ஸிக்யூட்டிவ், அந்த எக்ஸிக்யூட்டிவ்க்குள்ளேயே இருக்க சின்ன பாடி, பவர்ஃபுல் பாடி கேபினெட். ஓகே, முக்கியமான மினிஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க, அதனால தான் அந்த கேபினெட் சிஸ்டம்னு சொல்கிறோம். ஓகே, இந்த மாதிரி புரிஞ்சுக்கணும். The parliamentary government is also known as responsible government as the cabinet is accountable to the parliament and stays in office as long as it enjoys the latter's confidence. Parliamentary government ஏன் responsible government சொல்றோம்னா cabinet or the real executive, okay, அதிகார மையம் இருக்கு பாருங்க, executive குள்ளேயே நியூக்ளியஸ், is accountable to the parliament. ஓகேங்களா? இங்க பார்லிமெண்ட்னு சொல்றது லெஜிஸ்லேச்சர் சொல்றாங்க. அந்த சின்ன பாடி எக்ஸிக்யூட்டிவ் யாருக்கு ரெஸ்பான்சிபிள்? பார்லிமெண்ட்டுக்கு ரெஸ்பான்சிபிள். ரைட்டா?
நம்ம ஏற்கனவே படிச்சது தான். அப்போ அப்படியே ஃபர்தராக ட்ராவல் பண்ணுங்கள். இட் இஸ் டிஸ்கிரைப்ட் ஆஸ் வெஸ்ட்மின்ஸ்டர் மாடல் ஆஃப் கவர்மெண்ட். ஓகே, பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட்ஸ் மறுபடியும் ரிப்பீட் ஆகுது. ஆஃப்டர் த லொகேஷன் ஆஃப் த பிரிட்டிஷ் பார்லிமெண்ட். ஏன் வெஸ்ட்மின்ஸ்டர் மாடல்னு சொல்கிறோம்னா, வெஸ்ட்மின்ஸ்டர்ன்ற இடத்துல தான் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் இருக்குது. அங்கே தான் பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் உலகத்தில் உருவாகி இருக்கு. அதனால தான் இந்த பார்லிமெண்ட்ரி சிஸ்டம்க்கு இன்னொரு பேர் வெஸ்ட்மின்ஸ்டர் மாடல். ஓகேவா? இப்போ பாருங்க, ஏற்கனவே படிச்சது அப்படியே ரிப்பீட் ஆகுதா, லிங்க் ஆகுதா, கான்செப்ட்ஸோட லிங்க் இருக்கா, ஃபேக்ட்ஸோட லிங்க் இருக்கா, ஈஸி ஆகிட்டே போகும் படிக்கிறது. அடுத்தது, இந்த பாஸ்ட் த பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷனல் அண்ட் பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் டிஸ்கிரைப் த பிரைம் மினிஸ்டர் ஆஸ் பிரைமஸ் இன்டர் பேர்ஸ் ஃபர்ஸ்ட் அமாங் ஈக்குவல்ஸ் இன் ரிலேஷன் டு த கேபினெட். இப்போ புதுசாக ஒரு கான்செப்ட் வருது, பிரைம் மினிஸ்டர்னு ஒருத்தர் வருவார். சரி, யாருன்னு பார்க்கலாம். இந்த எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இந்த பிரைம் மினிஸ்டர் என்னன்னு சொல்றாங்கன்னா, பிரைமஸ் இன்டர் பேர்ஸ்னு சொல்றாங்க. ஓகேவா? அது ஒரு டேர்ம், பிரைமஸ் இன்டர் பேர்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அமாங் ஈக்குவல்ஸ். இப்போ பிரைம் மினிஸ்டருங்கிற ஒரு பார்லிமெண்டரி சிஸ்டம் கான்செப்ட்குள்ள வராரு. பிரைமஸ் இன்டர் பேர்ஸ்னு சொல்றோம். ஏன்னா நிறைய மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, அதுல ஃபர்ஸ்டா யாரை பார்க்குறோம்? நீங்க பிரைம் மினிஸ்டரை பார்க்குறீங்க. பிரதம மந்திரின்னு சொல்றாங்கல்ல, பிரதமர் ஃபர்ஸ்ட் அமாங் ஈக்குவல்ஸ். அப்போ கேபினெட்ல பிரைம் மினிஸ்டர் வராரு. ஏன்னா இன் ரிலேஷன் டு த கேபினெட் இருக்கு பாருங்க, கேபினெட்குள்ள பிரைம் மினிஸ்டர் வராரு, அவர் தான் முதன்மையாக இருக்கார். அப்போ நான் எப்படி புரிஞ்சுக்கலாம்? சும்மா வரைஞ்சு பார்க்கலாமா? பாருங்க, பிஎம் இருக்காரா? பிஎம் எதில் வராரு? பிஎம்ஏ கேபினெட்ல வராரு இல்லையா? ஓகேவா? பிஎம் இருக்காரு, அவர் எதில் வராரு? கேபினெட்ல வராரு. கேபினெட் எதில் வருது? எக்ஸிகியூட்டிவ்ல வருது. எக்ஸிகியூட்டிவ் எதுக்குள்ள வருது? லெஜிஸ்லேச்சர்ல வருது. இந்த மாதிரி சிம்பிளா நீங்க வரைஞ்சு புரிஞ்சுக்கலாம். உங்க இஷ்டம் தான். நீங்க ஃப்ளோ சார்ட் போடலாம், ஸ்கீமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் போடலாம், இல்லை சிம்பிள் பாயிண்ட்ஸாவே எழுதி நீங்க புரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபர்தராக படிக்கிறேன் பாருங்க. ஃபீச்சர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட்ரி கவர்மெண்ட். பார்லிமெண்ட்ரி கவர்மெண்ட்டுடைய ஃபீச்சர்ஸ், சாராம்சங்கள் ஒன்று ஒன்றா நம்ம போகலாம். மெயின் கான்செப்டை படிச்சுட்டோம், மேற்கொண்டு போகிறோம். நாமினல் அண்ட் ரியல் எக்ஸிக்யூட்டிவ். பார்லிமெண்ட்ரி சிஸ்டம்குள்ள 2 எக்ஸிக்யூட்டிவ் இருக்காங்களாம், நாமினல் அண்ட் ரியல். யாருன்னு பார்த்துருவோம். த பிரசிடென்ட் இஸ் த நாமினல் எக்ஸிக்யூட்டிவ். என்னங்க இது? பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் பிரைம் மினிஸ்டர் தானே படித்தோம். இது ஆப்போசிட் ஆஃப் பிரசிடென்ஷியல் சிஸ்டம்னு படிச்சோமே. ஆனாலும் ஒரு பிரசிடென்ட்னு வராரு, புதுசா இருக்கு. சரி, பரவாயில்ல, பார்க்கலாம். த பிரசிடென்ட் இஸ் அ நாமினல் எக்ஸிக்யூட்டிவ் ஆர் டி ஜுவர் எக்ஸிக்யூட்டிவ். ஓகே, பிரசிடென்ட் வராரே தவிர இந்த சிஸ்டம் பேர் பிரசிடென்ஷியல் சிஸ்டம் கிடையாது, இது பார்லிமெண்டரி சிஸ்டம் தான். காரணம் என்னன்னா, அவர் நாமினல் எக்ஸிக்யூட்டிவ், உண்மையான அதிகாரி கிடையாது, உண்மையான அதிகாரம் அவர் கையில் இல்லை. ஓகே, புரியுது. அப்போ பார்லிமெண்டரி சிஸ்டம்ல பிரசிடென்ட் ஒருத்தர் இருந்தாருன்னா அவர் ரியல் பவர் சென்டரா இருக்க மாட்டார், உண்மையான அதிகாரம் கையில் இருக்காது. நாமினல் எக்ஸிக்யூட்டிவ்ங்க அவரு. ஓகே, இப்படி புரிஞ்சுக்கிட்டு எழுதுறேன். நாமினல் எக்ஸிக்யூட்டிவ். இப்போ பிரசிடென்ட்னு ஒருத்தர் இருக்கலாம், பார்லிமெண்டரி சிஸ்டம்ல பிரசிடென்ட் இருந்தா எப்படி இருப்பாரு? நாமினல் எக்ஸிக்யூட்டிவா இருப்பார். இந்த கான்செப்ட் என்னன்னு சொல்றோம்? டி ஜுவர் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்றோம். டி ஜுவர்னா சட்டத்தின் படி, டி ஜுவர். ஓகே, அப்ப ரியல் எக்ஸிக்யூட்டிவ் யாரு? பிரைம் மினிஸ்டர் தாங்க ரியல் எக்ஸிக்யூட்டிவ். பிரைம் மினிஸ்டர் இஸ் ரியல் எக்ஸிக்யூட்டிவ். கரெக்ட் தானே? சிஸ்டம் பேரு பார்லிமெண்டரி சிஸ்டம், பிரைம் மினிஸ்டர் மையமா வச்சு தான் இருக்கு. அப்ப இங்க யார் ரியல் எக்ஸிக்யூட்டிவ்? பிரைம் மினிஸ்டருங்க. ஓகே, ரியல் எக்ஸிக்யூட்டிவ். புரியுதா? அப்ப இந்தியாவில் மிஸ்டர் மோடி ரியல் எக்ஸிக்யூட்டிவ், பிரைம் மினிஸ்டர். பிரசிடென்ட் இருக்காங்க, திரௌபதி முர்மு, பிரசிடென்ட் ஒரு போஸ்ட் இருக்கு, ஆனா அவங்க நாமினல் எக்ஸிக்யூட்டிவ் தான், டி ஜோர் எக்ஸிக்யூட்டிவ். ஓகேவா? ஓகே, பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் 2 பேர் இருக்காங்க. இந்த ரியல் எக்ஸிக்யூட்டிவ் என்னன்னு சொல்றோம்? டி ஃபேக்டோ அப்படின்னு சொல்றோம். டி ஃபேக்டோனா இன் பிராக்டிஸ், பிராக்டிகலா அவர் தான் அதிகாரி, டி ஃபேக்டோ. Thus, the president is the head of the state while the prime minister is the head of the government. Okay, இப்போ பாருங்க, nominal de jure, real de facto. அப்படியே நான் கம்பேர் பண்ணி படிக்கிறேன்னா, அது இல்லாம பிரைம் மினிஸ்டர் தான் ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட். அரசுக்கு யாரு ஹெட்? பிரைம் மினிஸ்டர். இந்தியன் கவர்மெண்ட் ஹெட் மோடிங்க, மிஸ்டர் மோடி நம்முடைய பிரைம் மினிஸ்டர். ஓகே,
பிரசிடென்ட் யாரு? பிரசிடென்ட் வந்து ஹெட் ஆஃப் த ஸ்டேட். ஸ்டேட்னா நாடு. இப்போ நாடுன்னு வரும்போது இங்க யார் ஹெட் ஆயிடுறா? பிரசிடென்ட் திரௌபதி முர்மு அவங்க வந்து ஹெட் ஆயிடுறாங்க. அப்போ பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட். பிரைம் மினிஸ்டர் யாரு? டி ஃபேக்டோ ஹெட், ரியல் எக்ஸிக்யூட்டிவ், ஹெட் ஆஃப் கவர்மெண்ட். பிரசிடென்ட் யாரு? நாமினல் எக்ஸிக்யூட்டிவ், டி ஜோர் எக்ஸிக்யூட்டிவ், ஹெட் ஆஃப் த ஸ்டேட். ஓகேவா? அப்போ எவ்வளோ கிளியர் கட்டாக படிக்கிறேன் பாருங்க. கம்பேர் பண்ணி படிக்கிறேன்னா இந்த மாதிரி படித்தா எனக்கு மறக்காது. இந்த மாதிரி எழுதி எழுதி பார்த்து படிக்கணும். இதுதான் கரெக்டான படிப்பு. எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் எல்லா டாபிக்ஸ்க்கும் இப்படி தான் நீங்கள் படிச்சிருக்கணும். இந்த மாதிரி படித்து பாருங்கள். இந்த எஃபெக்டை உங்களாலே உணர முடியும். எடுத்த உடனே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம், சோம்பேறித்தனப்படாதீங்க. இல்லை டைம் பெருசாலாம் இழுக்காது. இதில் தான் டைம் மிச்சமாகும், அட்டம்ஸ் மிச்சமாகும், வருடங்கள் மிச்சமாகும். ஒரே அட்டம்ல நம்மளால் கரெக்டாக செலக்ட் ஆக முடியும். இந்த மாதிரி படிக்கிறதுனால ஆன்சர் ரைட்டிங்கும் ஈஸியாகிடும். எழுதி பார்த்து படிச்சுட்டேன், புரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு ஆன்சர் ரைட்டிங்கும் ஈஸியாக வந்துடும். அன்னன்னைக்கு நான் என்னென்ன படிக்கிறேனோ அதில் ஒரு கொஷினை ஃப்ரேம் பண்ணி நானே ஆன்சர் பண்ணலாம். இன்றைக்கி நான் பார்லிமெண்ட்ரி சிஸ்டமை பற்றி ப்ரீஃபாக படிச்சிருக்கேன். இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக படிக்கல, இது டெமோ தான். அதனால ப்ரீஃபாக படிச்சிருக்கோமா, ஒரு 15 மினிட்ஸ் படித்தோமா, இதை வச்சு ஒரு கேள்வி எழுதலாம். அன்றைக்கி சாயங்காலம் வாட் இஸ் பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் ஒரு 100 வேர்ட்ஸ்க்கு எழுதுங்க. எடுத்த உடனே வேர்ட் லிமிட், டைம் லிமிட்லாம் வைக்காதீங்க. என்ஜாய் பண்ணி எழுதுங்க, சந்தோஷமாக எழுதுங்க. இன்றைக்கி படித்ததை அப்படியே எழுதுங்க. இன்றைக்கி படித்ததை பேப்பரில் எழுதிக்கணும். அது ஆன்சர் ரைட்டிங். இன்றைக்கி நம்ம என்ன படித்தோம்? பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இன் டெமோக்ரஸி. இட்ஸ் ஆப்போசிட் form of government is called presidential form of government. Parliamentary form of government is also called prime ministerial form of government or responsible government or Westminster government. Important states: India, Canada, Britain, etc. In the parliamentary form of government, the executive is responsible to the legislature. In presidential form of government, the executive is not responsible to the legislature. Presidential form of government இங்க பிரீஃபா எழுதலாம். ஏன்னா அப்பதான் உங்களால பார்லிமெண்டரி சிஸ்டமோட கம்பேர் பண்ண முடியும். ஃபர்தரா இப்போ பார்லிமெண்டரி சிஸ்டம்ல என்ன படிச்சீங்க அதை எழுதுங்க. In parliamentary system there are two executives. The prime minister is the real executive. He belongs to the cabinet. Cabinet is the nucleus of power. The prime minister is the de facto head. He is the head of the government. On the other hand, the president is a nominal head or the de jure head. He is the head of the state. எவ்வளோ ஈஸியாக இருக்கு பாருங்க. நான் சொல்லிக் கொடுத்த இந்த அட்வைஸையும் கைட்லைன்ஸையும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இதில் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நன்றி.